ஹாய் வெல்கம் பேக் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா யாழினி பாப்பாவோட அட்ராசிட்டி தான். ஏன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் ஆயிரும். ஸோ அவங்கள எப்படி இந்த மாதிரி அவங்கள ஒரு தேவதையாக மாற்றுறேன் அப்படிங்கிறதான். அது எவ்வளோ நான் படுற கஷ்டத்தை பாருங்கள். கஷ்டம் இல்லை, இருந்தாலும் எப்படி சொல்ல, ஒரு விதமான இம்சைகள். ராட்சசியாவா எனக்கு குட்டி ராட்சசி. அவங்கள போடுறதுக்குள்ளேயும் அவங்க மேக்கப் பண்ணுறதுக்குள்ளேயும் நம்மளே ஒரு 2 ஆக்கிடுவாங்க. அடியே வாயில் எதையாவது, ஆனால் அவங்க கையில் நான் எதையாவது கொடுத்துருவேன். ஆனால் அவங்க அதை வச்சு ஏதாவது ஒரு ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்தா ஹாய் சொல்லுங்க யாழினி. ஹாய். வாயில் வைக்காதடி பட்டு, கேட்குறதே கிடையாது. ஆனால் கோவம் வரும் பாருங்களேன். இந்த சைடுனா கடிச்சிடுறா, அது அவளுக்கு தெரியாதுல்ல. இந்த சைடுனா சரி கொடுத்தா ஓகே. ஒரு வழியாக அவளை கூல் பண்ணிடுவேங்க. அதை விட வேற மாட்டான். அந்த கவச குண்டலை மாதிரி கையிலே வச்சுக்கிட்டு இருப்பான். யாழினி எல்லாருக்கும் சே ஹாய் சொல்லு. ஹாய். அம்மா நாக்கு நீட்டக்கூடாது. அச்சோ, நல்ல பிள்ளையே இல்லை நீங்கள், குட்டி பிள்ளை. மேடமுக்கு அது ஓகேவா? ஐயோ இல்லை போல். ஏன்னா அவகிட்ட எல்லாமே அந்த இதாக தான் வச்சுருந்தேன், செட்டாக. அதையெல்லாம் தூக்கி எங்கேயோ போட்டுட்டா. இப்போ பாதி தான் வச்சுருக்கா. எல்லா பீசஸ்லேயும் ஒன்று வச்சுருக்கா. எப்படி தான் போடனே தெரில. இந்த தலை இழுக்கிறதுக்குள்ளே என்னை ஒரு சுற்றிடுவா. காட்டவே மாட்டாங்க அந்த தலை. அது இப்போ அவங்களுக்கு ஹேர் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்கா மேடம்க்கு. ஸோ இதை கட்டுறதுக்குள்ளேயும் அம்மா, அவங்க வேறு கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேலை பார்க்க முடியும். இல்லைன்னா அவங்க தலையை டச்சே பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த பாக்ஸ் கான்சன்ட்ரேஷன்லேயே இருக்காங்க. பாக்ஸில் இந்த பாக்ஸ்லேருந்து அந்த பாக்ஸ் போட, அந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸுக்கு போட ஒரே லாட்லேயே இருக்காங்க. அதனால் என்ன கண்டுக்கிடலை. நம்ம வேலை என்னது, நம்ம அந்த உச்சி குடுமையை போட்டுருவோம். போட்டாச்சுங்க ஒரு வழியை. அது பாப்பாவுக்கு அந்த இது தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது என்னமோ எனக்கு நல்லா தெரில. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் நான் போட்டுக்கிறேன். பட் எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் போட்டேன். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ ஸோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதே மாதிரி இனிமேல் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? அவங்களுக்கு தலை கட்டி முடிச்சு அவங்கள விடுறதுக்குள்ளேயும் பாருங்கள். ஆனால் கண்மை எல்லோரும் போடு, பாப்பா க்யூட்டாக இருப்பா அப்படிங்காங்க. ஆனால் கண்மை போடுறதுக்கு அவள் என்னை என்ன படுத்துறாங்கிறது எனக்கு தான் தெரியும். எல்லோரும் சொல்லுவாங்க, கண்மை வைக்கலாம்ல, இந்த அங்கே வைக்கலாம்ல, இது இப்படி போடலாம்ல, அப்படி. அடாடாடாடா, நானாடா போட மாட்டேங்கிறேன். என்னை விட மாட்டுக்காளே போடுறதுக்கு. 100 அப்பா. அவங்க பாருங்கள் அவங்களோட வேலையை. ஒரு தலை இழுக்கிறது, இந்த பொட்டு வைக்கிறதுக்குள்ளே அப்படியே முடிச்சிருவா நம்மளை. இதை வைக்கவே விடாது. அட்டியை பாரு. ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? ப்ளீஸ் நான் வச்சுக்கிறேனே. அடியே, நீங்களும் இதே மாதிரி உங்கள் பேபியை எந்த மாதிரியான மெத்தட்ஸில் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கங்க. ஏன்னா இவளை சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுது.
ஸோ நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபைனலாக மேடமோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா இது தான். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் லைட்டாக கண்மை மட்டும் வைக்கணும். ஆனால் வைக்க விடலை மேடம். ஸோ அவங்க ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ மேடம். வாவ், ஏஞ்சல் வந்துட்டிங்களா? அம்மா செப்பல் என்னடி ஆச்சு பட்டு? ஐ செம்ம கியூட்டி. இன்னும்மா அம்மா. யாழ்னி எதுக்கு அழுகிறான்னு தானே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, கீழே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்காக என்னை வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? அவங்க செப்பல் போட்டாங்க. ஸோ அதனால நான் கீழே வரணுமா? இப்போ என்னை பார்ப்பாங்க, ஒரு லுக்கு வேறு விடுவாங்க. என்னடா நம்ம மம்மி இன்னும் வரல. ஓகேங்க, பார்த்தீங்களா? இந்த இவ்வளோ லென்த்தாக போன வீடியோ தான் நான் இவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணேங்க. பட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ஸ்கிப் பண்ணாமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.